Hello friends, welcome to Bud Stoolum. டைட்டில் பார்த்தோன்னே நிறைய பேர் திட்டி இருக்கலாம். என்னடா பால் இல்லாத காஃபி, எப்படி பால் இல்லாமல் காஃபி, ஒருவேளை பிளாக் காஃபியா இல்லை பிளைன் காஃபியான்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிளாக்கும் இல்லை பிளைன் காஃபியும் இல்லை. ஸோ ரொம்பவே ஒரு புதுவிதமாக ஒரு காஃபி, அதுவும் பால் இல்லாமல் இருக்க டைமில் உங்களுக்கு கட்டாயம் இந்த காஃபி யூஸ் ஆகும். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். நார்மலாக நீங்கள் என்ன காஃபி வேணால் யூஸ் பண்ணலாம். அதோட இது வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் காஃபி தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக, உங்கள் வீட்டில் பால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இது உதவும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு, இப்போ ஒரு ஆளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். 1 கப் அளவு வச்சுட்டேன். இந்த காஃபி பவுடர், சுகரோட அளவெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ, டிகாஷன் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் நான் எக்ஸாக்டாக போட்ட அளவு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ஒரு ஆளுக்கு எடுக்கணும்னா கரெக்டாக 3 ஸ்பூன் இதுலேருந்து போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி, அதாவது 3/4 கப் அளவு சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நுர வந்துடும். ஒரு தடவை உயரமாக தூக்கி ஆற்றுனீங்கன்னா நம்ம எப்பயும் போடுற காஃபி மாதிரியே ரெடி ஆயிரும். ஸோ நம்மளோட பால் இல்லாத காஃபி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க பால் பவுடர் பார்த்திங்கன்னா அமுல்யா, காஃபி வந்து சன்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிராண்டு தான் இல்லை. அளவுகள் வந்து என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவையானதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.